எங்க தொண்டை இந்த மப்பிளவரை தூக்கி சுழற்றுவோம் பாருங்க. இப்ப ஸ்டாலினே சுழத்த ஆரம்பிச்சிட்டான். எங்களை பார்த்துத்தான் நீங்கள் சுழற்றுகிறீர்கள், நாங்கள் தான் உங்களை சுழல வைக்கிறோம். எங்க தலைவர் ரேம்போக்கு போறார், நீங்களும் ரேம்போக்கு போறீங்க. விக்கிரவண்டியில ரேம்போக்கு போனார், மாட மதுரையில் ரேம்போக்கு போனார். ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ வெளியீடு கோலாலம்பூர்ல நடக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் சங்கமித்திருக்கிறார்கள். அங்க ரேம்போக்கு போறார். அதை பார்த்துட்டு காப்பி அடிக்கிறாங்க. இவங்களும் ரேம்போக்கு போறாங்க. நான் கேட்கிறேன், யானை ஆட்டுதுன்னு கழுத ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது ஆட்டுது, யானைக்கு இருப்பது மாதிரி கழுதைக்கு இருக்கா? சர்க்கார் நடத்த சொன்னா விஜய மனசுல வச்சுட்டே கட்சி நடத்துறீங்க, விஜய மனசுல வச்சுட்டு ஆட்சி நடத்துறீங்க. குறைய சொல்லுறோம், சரி செய். குற்றத்தை சுட்டு காட்டுகிறோம், சரி செய். விஜயை பற்றி பேசுவதற்கு உங்க நாக்கு சுளுக்குகிறது. அட்டக்கத்திங்கிறாரு உதயநிதி. அட்டக்கத்தி தான். இப்ப என்ன செய்ய போற? நீ விஜய்க்கு வருகிற கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுமா? ஒரு கூட்டம் காசு கொடுத்தாலாவது வருமா? உங்களுக்கு கூட்டமே வர்றது இல்லையே. 300 பேரை கூட்டத்துக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறீங்க. 500 ரூபாய் கொடுக்கறான். மாலையில் 6 மணிக்கு கூட்டம் நுங்கம்பாக்கத்தில். அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க மக்கள். 300 ரூபாய், 1 மணி நேரம் குவார்டர் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு தான் 1 மணி நேரம் முடிஞ்சது, கூட்டமும் முடிஞ்சது. ஆனா வந்திருந்த மக்கள் எழுந்து போகவே இல்லை. ஒலிபெருக்க அமைப்பாளர் சொன்னார், கூட்டம் முடிஞ்சிச்சு, ஏன் போகாம இருக்கீங்கன்னு. அந்த மக்கள் சொன்னாங்க, அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணிருக்காங்கன்னு. பர்வேஷ கூட்டம் நடத்துறாரு. எங்கிருந்து வந்தது இவ்வளவு கூட்டம்? நானும் புதுக்கோட்டையில பெரிய நங்காலத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன்.